ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து சிக்கன் சீஸ் ரோல் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன். நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணியாச்சு. அது ஒரு கடாயில் போட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பாதி குடமிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலை, எல்லாத்தையும் நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுட்டேன். கறி நல்லா வெந்து வந்துருச்சு. அது நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கையால் பிச்சாலே வந்துடும். எனக்கு ரொம்ப சூடாக இருந்துச்சு, அதனால் கத்தியால் கட் பண்ணுறேன். நல்லா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டைலில் சில்லி ப்ளேஸ் வந்து 2 காஞ்ச மிளகாவை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதுலேயே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன், அதையும் அதுலேயே போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஒரு 3 ஸ்லைஸு சீஸ் இருந்துச்சு, அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச சிக்கனை போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, குடமிளகா, கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டு ஒரு கைப்பிடி நிறையா மசாலா சீஸ் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டாச்சு. போட்டு ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி நிறையா ப்ரெட் கிராம்ஸ் போட்டாச்சு. போட்டுக்கோங்க, நல்லா ஒரு கைப்பிடி நிறையாவே போட்டுக்கோங்க. ஒன்று நான் கொஞ்சோண்டு அரிசி மாவும் போட்டுக்கிட்டேன், அதை காட்டில் இதில் உங்களுக்கு வேணுண்டா போட்டுங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு மறந்துட்டேன். அப்புறம் இது எல்லாத்தையும் பார்த்த பிறகு தான் அப்புறம் பக்கத்தில் இருந்து அப்புறம் அதையும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த சைஸில் வேணுமோ, பாலாவோ ரோலாவோ எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லா உருட்டி ரோல் பண்ணி வச்சுட்டு 2 முட்டையை கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போட்டு நம்ம ரோல் எல்லாத்தையும் போட்டு முக்கி எடுத்து நல்லா ப்ரெட்டில் போட்டு நல்லா இது பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு போட்டு எடுத்தாக்கா சும்மா அடடா, கண்ணுக்கு மட்டும் அழகாக இல்லை, நாவுக்குமே அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. மசாலா நல்லா இருந்துச்சு. 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் போட்ட பொருள் எல்லாமே கரெக்டான பதமாக இருந்துச்சு. இதையே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.